ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வதனம் டிவிக்காக இயேசுவோடு நான் என்ற நிகழ்ச்சிக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நாம் தொடர்ந்து ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமேன். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இப்போதும் எங்களுடைய இருதயமும் எங்களுடைய செவிகளும் திறக்கப்பட கர்த்தர் கிருபை தர உம்முடைய வார்த்தை நாங்கள் பெற்று பலனடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவருடைய வார்த்தையும் வல்லமை உள்ளது. அது நமக்குள் கிரியை செய்ய போதுமானது. இந்த காலவேளையிலும் தேவனுடைய வசனத்தை கவனிக்கிறோம். 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி கவனிக்கிறோம். ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவனால் ஜெபிக்க முடியும் என்பதற்கு இந்த 102ஆம் சங்கீதம் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. என தலைப்பில் வாசிக்கிறோம், துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி தன் வியாகுலத்தை கர்த்தரிடத்தில் தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்பதை நாம் கவனிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வசனத்தில் நாம் வாசித்த வசனத்தில் 2 பகுதியை நாம் கவனிக்க முடியும். முதல் பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அந்த வசனத்தின் 2வது பகுதி விதம் சொல்கிறது, அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. முதல் பகுதி கர்த்தரை நமக்கு இரக்கமுள்ளவராக காட்டுகிறது. 2வது பகுதி எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தான். அதே சமயம் அவர் இரக்கமுள்ளவர் என்பதனால் எல்லாவற்றையும் உடனே செய்துவிட மாட்டார். அதைத்தான் சங்கீதக்காரன் 62ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், கர்த்தாவே கிருபையும் உம்முடையது, அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். அவர் கிருபை உள்ளவர் என்பதனால் அள்ளி கொடுத்து விட மாட்டார், அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறார். இங்கேயும் அதை தான் குறிப்பிடுகிறார். அவர் இரக்கம் உள்ளவர் என்பதனால் எல்லாவற்றையும் உடனே செய்து விட மாட்டார், எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை இந்த சங்கீதக்காரன் உணர்த்துகிறார். காலத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பிரசங்கின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சாலமோன் ஞானி சொல்கிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்கிறார். ஒவ்வொன்றுக்கும், வானத்தின் கீழ் நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை சாலமோன் ஞானி முதலாவது குறிப்பிடுகிறார். 2வது ஒரு குறிப்பு காலத்தை பற்றி சொல்கிறார். அதே 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். இரக்கம் உள்ளவர் என்பதனால் உடனே செய்துவிட மாட்டார். அதே சமயம் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறவரும் அல்ல, அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற ஞானமும் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட சாலமோன் ஞானி காலத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் காலத்தை குறித்து ஒரு முக்கியமான குறிப்பை அங்கு பதிவு செய்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நான் திருப்பிக் கொண்டு கண்டதாவது, சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்கிறார். ஒரு மனிதனுக்கு எல்லாம் இருப்பதினால் எல்லாம் நடந்துவிடும் என்று எதுவும் சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லாம் இருந்தாலும் தேவன் குறித்த காலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த காலமும் சமயமும் தேவனுடைய அனுக்கிரகமும் சமயமும் தேவ செயலும் நேடும் போதுதான் காரியம் வாய்க்கும் என்கிறார். இந்த வசந்தை எவ்வளவு அருமையாக சொல்கிறார் பாருங்க. ஓடுகிறதற்கு வேகம் இருக்கிறது, யுத்தம் பண்ணுகிறதற்கு சௌரியம் இருக்கிறது, பிழைப்புக்கு ஞானம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்தி இருக்கிறது, தயவு அடைகிறதுக்கு அறிவு இருக்கிறது. ஆனாலும் காரியம் நடக்கவில்லை. காரணம், தேவனுடைய காலம் இன்னும் வரவில்லை. தேவனுடைய காலம் எப்பொழுது? நாம் சில நேரம் ஒரு கடிகாரத்தை வைத்திருப்போம்.
நம்முடைய கையில் ஒரு காலண்டர் இருக்கும், ஆனால் அந்த காலண்டரில் இருக்க தேதியின்படி அல்ல. நம் கையில் இருக்கும் கடிகாரத்தின் நேரத்தின்படி அல்ல. தேவனுடைய கரத்தில் ஒரு கடிகாரம் இருக்கிறது. அந்த காலத்தில் நமக்கானதை அவர் நேர்த்தியாய் செய்ய தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நமக்கு சில நேரம் ரொம்ப அவசியமானதாக இருக்கும், நமக்கு ரொம்ப அவசரமானதாக இருக்கும். நம்ம ரொம்ப பதட்டப்படுவோம், ஐயோ காரியம் ரொம்ப இவ்வளோ வேகமாக இருக்கிறதே, நமக்கு இவ்வளோ அவசியம் என்று சொல்லி நாம் அவசரப்படுவோம், அவசியமாக இருக்குன்னு சொல்லி துடிப்போம், பதறுவோம். ஆனால் ஆண்டவர் தெரியுமா சொல்லுவார், அந்த நேரத்தில் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுவார். கானா ஒரு கல்யாண வீட்டில் கவனிக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு அந்த கல்யாண வீட்டுக்கு போகிறார். எல்லாரும் பந்தியில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அடுத்தவர்களுக்கு திராட்சசம் கொடுக்க வேண்டும். திராட்சசம் இல்லை என்றே வேதம் சொல்கிறது, கொஞ்சம் கூட இல்லை. வந்து நிற்கிறார்கள் ஆண்டு முன்பாக, ஆண்டவரே பந்தியில் பரிமாறுவதற்கு திராட்சசம் இல்லை என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். அது உடனே தயார் செய்யக்கூடியதான பொருள் அல்ல, அதற்கு பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகும். அதை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் போய் வாங்கி கொண்டு வரக்கூடிய பொருளும் அல்ல. என்ன செய்வது? ஆண்டவரும் அந்த வார்த்தை சொல்லிவிட்டார். நடந்தது என்ன? அந்த வீட்டிற்கு எந்த தலைகுனிவும் எந்த அவமானமும் வராமல் சரியான நேரத்தில் கர்த்தர் தண்ணீரை திராட்சசமாய் மாற்றி மகிமையான காரியத்தை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதேதான், அப்படிதான். நாம் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது வசனம் சொல்கிறது, அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆமென் சரியான காலத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் நேர்த்தியான வேலையில் அற்புதம் செய்வதை கவனிக்கிறோம். இந்த நாளில் கூட மிருக ஜீவன்கள் வாழ்க்கையில் கூட தேவன் சரியான நேரத்தில் கிரியேசர் என்பதை வேதத்திலிருந்து சில உதாரணத்தை காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 104ஆம் சங்கீதத்தில் கவனிக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கு. 104ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம் சொல்கிறது, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். இங்கு ஆண்டவர் சரியான நேரத்தில் ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கிற ஒரு தேவன் என்று வேதத்தில் சங்கீதக்காரன் குறிப்பிட்டிருக்கிறார். யாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாரா? வசனம் சொல்கிறது, வாசிக்கிறேன். 104ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம், பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு, அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு, அவைகளுக்கு ஏற்ற வேளையில நீர் ஆகாரத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். கடலில் வாழும் திமிங்கலத்திற்கு அதற்கான உணவு அதுக்கு அருகிலே தான் இருக்கிறது. அதுக்குள்ள இருக்க தாவரங்களாக இருக்கலாம், அதை விட சிறிய ஜீவராசிகளாக இருக்கலாம், அதுதான் அதற்கு ஆகாரம். ஆனால் அதுவும் என்ன செய்கிறதான் அம்மை சுத்திரம் தேவனால் போஷிக்கப்படுகிறது. ஏற்ற வேளையில் ஆகாரம் தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கிறது ஆண்டவரே. திமிங்கலத்தின் உணவு எவ்வளவு? பல ஆணைகள் அளவுக்கு அதற்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட திமிங்கலம் தேவனால போஷிக்கப்படுகிறது. ஒரு நாளும் பசியாக தேவன் அதை விடவில்லை. ஏற்ற வேளையில் அதற்கான ஆகாரத்தை தேவன் தருகிறார். ஒரு மண்ணுக்குள் அம்மை ஸ்தோத்திரம் அடக்கம் பண்ணப்படுகிற அம்மை ஸ்தோத்திரம் இந்த ஜீவராசிகள் கூட கர்த்தர் சரியான வேளையில அமேன் அற்புதம் செய்வார் என்று சொன்னார். மறுபடியும் சொல்கிறேன், மண்ணுக்குள் அடக்கம் பண்ணப்படுகிற அமேன் இவ்விதமான ஜீவராசிகளுக்கு தேவன் அமேன் ஏற்ற வேளையில் அற்புதம் செய்வார் என்று சொன்னால், அவரோடு கூட அமரப்போகும் நமக்கு தேவன் எத்தனை சிறப்பான அற்புதத்தை ஏற்ற வேளையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். திமிங்கலம் மட்டுமல்ல, இந்த சங்கீதக்காரன் இன்னொரு மிருகத்தையும் அவர் சுட்டி காட்டுகிறார். வசனம் சொல்கிறது 104ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை கவனிக்கிறோம். பால சிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து அது தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பால சிங்கங்கள், காட்டுக்கு ராஜாவா இருக்கிற சிங்கம், அது இறைக்காக கெர்ச்சிக்கிறது. கெர்ச்சித்து என்ன செய்யறதா? ஆண்டவர் தான் அது தனக்கு தர வேண்டும் என்று தேவனால் தனக்கு கிடைக்கும்படி அது தேடும். காட்டுக்கு ராஜாவா இருக்கிற சிங்கமா இருந்தாலும் சரி, நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறதான பெரிய தலைவனா இருந்தாலும் சரி, பிரசங்கி சொல்கிறார் ராஜாவும் வயலின் பலனால் ஆதரிக்கப்படுகிறான். யாராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் போஷிப்பது கர்த்தர் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது.
அந்த போஷிக்கிற ஆண்டவர் எப்போ போஷிக்கிறாராம்? இந்த சிங்கத்துக்கு தேவன் ஏற்ற வேளையில அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். இது மட்டுமா? ஆமென். 147 சங்கீதம் 9 வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, அவர் கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியானால் இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் ஆமென் தேவன் தங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று ஆமென் அவரை கூப்பிடுகிறது. கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஏற்ற வேளையில் அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். அதே சமயம் தேவன் இவர்களுக்கு, இந்த ஜீவன்களுக்கு ஆமென் அற்புதம் செய்வதற்கு முன்பதாக இவர்கள் சில காரியத்தை செய்கிறார்கள். இந்த ஜீவராசிகள் சில காரியத்தை செய்கிறது. என்ன செய்கிறது? ஆமென். வசனம் சொல்கிறது, திமிங்கலங்கள் தேவனுக்காக காத்திருக்கிறது. தேவன் எனக்கு ஏற்ற வேளையில் ஆகாரம் தருவார் என்று சொல்லி ஆமென் அந்த ஜீவராசிகள் எல்லாம் தேவனுக்கு காத்திருக்கிறதா. இவைகள் நாம் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். பால சிங்கங்களை பற்றி சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அது இறைக்காக கெர்ச்சிக்கிறது மட்டுமல்ல, அது தனக்கான ஆகாரத்தை தேடுகிறது, தன்னுடைய வேலையை செய்கிறது. காகம் சும்மா கூட்டுக்குள் இருப்பதில்லை, அது தேவ நோக்கி கூப்பிடுகிறது. அப்படின்னு சொன்னால் ஆமென் தேவ நோக்கி காத்திருக்கிறவைகளுக்கு, தன்னுடைய வேலையை சரியாக செய்கிற மிருக ஜீவன்களுக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜீவராசிகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏற்ற வேளையிலே அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த மிருக ஜீவன்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், அவருக்கு காத்திருந்தால் நமக்கு தேவன் ஏற்ற வேளையிலே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கென்று கொடுக்கப்பட்ட வேலை எது? அந்த வேலையை நாம் சரியாக செய்யும் பொழுது நமக்காக தேவன் செயல்பட வல்லவராக இருக்கிறார். அதையும் தாண்டி ஆமென் நாம் அவரை கூப்பிடும் பொழுது நமக்கு ஆண்டு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கும், சிலர் சொல்லுவாங்க, நம்முடைய கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியாதா? நம்முடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியாதா? நம்முடைய தேவைகள் ஆண்டவருக்கு தெரியாதா? அவர் கூப்பிட்டு தான் அற்புதம் செய்வாரா என்று சில நேரம் நமக்கு கேள்விகள் வரலாம். ஆமென். கூப்பிடுதல் என்பது நாம் அவரை நம்புகிறோம் என்பதற்கு அடையாளம், நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பது அடையாளம். நம்முடைய பிள்ளைகள் நம்மிடம் ஒரு காரியம் கேட்கிறார்கள், அப்போ அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்? உரிமையோடு நம்மிடம் கேட்கிறார்கள். பிடிவாதமாய் கேட்பதனால் சொல்லவில்லை. ஆமென். தேவையானதை, அவசியமானதை நம்மிடம் கேட்கும்போது அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்? அது ஒரு உரிமை. அதுபோல நாம் ஜெபிப்பது நமக்கும் அவருக்குள்ளதான உறவு, அந்த உரிமை, அவர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறது. அவ்விதமாய் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு ஏற்ற வேளையிலே அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவன் நமக்கென்று ஒரு நாளை குறித்திருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவர் தான். எல்லாவற்றையும் உடனே செய்த மாட்டார். நமக்கென்று குறித்திருக்கிற நாட்களில் நிச்சயம் அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய நாளுக்காக வேதத்தில் காத்திருந்த ஒரு நபர் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமென். பெதஸ்தா குளத்தின் அருகே ஒரு மனிதன் காத்திருந்தான். அவனை பற்றி சொல்லப்பட்டுகிறது, 38 ஆண்டுகள் பெதஸ்தா குளத்தின் அருகே அவன் காத்திருந்தான். எருசலேமில் அந்த குளம் இருக்கிறதா நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த குளம் ஒரு அற்புத குளமாக விளங்கியது. காரணம், பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து இறங்கி அந்த குளத்தை கலக்கினான். எப்போதெல்லாம் அந்த குளத்தை கலக்குவானோ, அப்படி கலக்கும் பொழுது யார் முந்தி அதில் போலும் விழுகிறானோ அவனுக்கு அற்புதமான சுகம் பெற்றுக்கொண்டான். ஆகவே இந்த மனிதனும் 38 ஆண்டுகள் அந்த குளத்தின் அருகே உட்கார்ந்திருக்கிறான், முயற்சிக்கிறான். வீடு போக வேண்டுமே எண்ணம் இல்லை, வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அவனுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது, எனக்காக ஒரு நாள் வானம் திறக்கப்படும், கர்த்தர் எனக்கென்று ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று சொல்லி தேவன் குறித்திருந்த அந்த நாளின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. நடந்தது என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் இயேசு அவனை தேடி வந்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று ஆண்டு கேட்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் 38 வருஷமாக முயற்சிக்கிறேன், என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நானாகவே போனாலும் எனக்கு முன்பாக ஒருவன் முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லி தன் வியாகுலத்தை தெரிவித்த போது ஆண்டவர் இயேசு அவனுக்கு செய்த அற்புதம் என்ன தெரியுமா? அவன் தம்முடைய வார்த்தையினாலே அவனை எழும்பி நடக்க செய்தார். அவன் சுகம் பெற்றவனாய் தன் வீட்டுக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு போனதை நாம் வேதத்தில் கவனிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு நாளை யோசித்து வைத்திருப்போம், நாம் ஒரு விதத்தை, நாம் ஒரு வழியை, நாம் ஒரு வகையை யோசித்து வைத்திருப்போம். நாம் யோசித்து வைத்திருக்கும் நாள் அல்ல, நாம் யோசித்து வைத்திருக்கும் விதத்தில் அல்ல, நாம் யோசித்த நாளை விட, நாம் யோசித்து வைத்த விதத்தை விட சிறப்பான ஒரு நாளில், சிறப்பான விதத்தில் தேவன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இவன் என்ன யோசித்தான்? ஏதோ ஒரு நாள் எனக்காக வானம் திறக்கப்படும். கர்த்தர் எந்த நாளில் வானத்தை திறந்தார்? முதல் வசனத்தை வாசிக்கிறோம், பண்டிகை நாளிலே
கர்த்தர் அவனை தேடி வந்து அற்புதம் செய்தார். ஏதோ ஒரு நாளில் அற்புதம் நடக்கும், அதான் அவனுடைய நம்பிக்கை. ஆனால் வசனம் சொல்கிறது யூதருடைய பண்டிகை வந்தது. காரணம் என்ன? எல்லாரும் கர்த்தர் அவனுக்கு செய்த அற்புதத்தை காணும்படியாக. ஆமென். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷித்த நாளை தேவன் குறித்து வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, ஆமென், தேவன் அற்புதம் செய்த விதம் எப்படிப்பட்டது, அங்க இருந்த எல்லாரும் எப்படி சுகத்தை பெற்று வீடு போனார்கள். தேவதூதன் வந்து இறங்கின உடனே முந்தி அடித்து ஓடி ஒருவருக்குள் இடித்து கொண்டு இவ்விதமாக தான் குளத்தில் விழுந்துதான் சுகத்தை பெற்று போனார்கள். ஆனால் இவனுக்கோ இருந்த இடத்திலே தேவனுடைய இரக்கம் அவனுக்கு கிடைத்தது. அற்புதமான சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டு தன் வீட்டுக்கு கடந்து போனான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்பார்த்த நாளில் அல்ல, தேவன் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அது மிகவும் விசேஷமான நாளாக இருக்கும். நாம் எதிர்பார்த்த விதத்தில் அல்ல, இன்னும் விசேஷமான ஒரு விதத்தில் தேவன் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஆமென் தேவனுடைய சமூகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்போடு. வசனம் சொல்கிறது காத்து கொண்டிருப்பார்கள். எப்போது வானம் திறக்கப்படும், எப்போ தேவதூதன் வருவான் என்று அந்த நம்பிக்கையோடு தேவனுடைய நாளுக்காக தேவனுடைய நேரத்துக்காக அந்த மனிதன் காத்திருந்தது போல எனக்காக தேவன் அற்புதம் செய்ய ஒரு நாளையும் ஒரு நேரத்தையும் குறித்திருக்கிறார் நம்பிக்கையோடு கூட அவர் சமூகத்தில் காத்திருந்தால் ஆமென் நமக்கானதை தேவன் நாம் எதிர்பார்த்திருக்கிற நாளில் அல்ல, எதிர்பார்த்திருக்கிற விதத்தில் அல்ல, அதை பார்க்கும் விசேஷமான ஒரு விதத்தில். நாம் சங்கீதத்தில் வாசித்தோம். ஆமென். அது பால சிங்கமாக இருக்கட்டும், அது திமிங்கலமாக இருக்கட்டும், அது காகமாக இருக்கட்டும், ஏற்ற வேளையிலே அதற்கான தேவன் செய்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், பூமியில் அடக்கம் பண்ணப்படுகிற அவைகளுக்கு தேவன் அத்தனை அற்புதம் செய்தால் அவரோடு கூட அமரப்போகும் நமக்கு தேவன் எத்தனை சிறப்பான அற்புதத்தை செய்வார். அந்த நம்பிக்கையோடு கூட அவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் இருப்போம். நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. அதற்கான நேரத்தை காலத்தை அந்த சங்கீதக்காரன் அறிந்திருக்கிறார். அவர் எப்படி அறிந்தால் நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் நமக்கு அந்த காலம் தெரியாவிட்டாலும் ஆண்டவரே எனக்கு அந்த காலம் தெரியாது, ஆனால் உமக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அற்புதம் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருவார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் காலம் ஆண்டவரே வருகிறதா இருப்பதற்காக நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless you.